நீங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சுத்துருண்டே உங்க கதையெல்லாம் தேனாண்டே ஜாமில்ல நாங்களே டெப்போண்டே நாங்க இறங்கி வந்த. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் உங்க கோக்கு கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த பேபின்னு இல்லை ஆக்ட் 4 தான் ப்ளே பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு ஆக்டை நான் மொத்தமா 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இப்போ நீங்க பாக்குறது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அடுத்தடுத்த வீடியோல வரும். அதையும் மறக்காம பாருங்க. ஓகே, இப்பதான் லோடிங் ஆகுது. ஓகே, லோடிங் ஆயிடுச்சு. ஆக்ட் 4 வந்து சர்வீஸ் டு த க்ரௌன் போட்டிருக்கு. ஓகே, அந்த குழந்தைய அனுப்புற க்ரௌனுக்காக இப்போ நம்ம சர்வீஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, வெல்கம் டு த க்ரௌன் சைல்ட்ஹுட். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நம்ம இப்போ க்ரௌன் கம்பெனியில் தான் வேலை பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளுடைய ஜெர்னி வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஓகே, லிஃப்ட் தரக்கல ஒன்றும். ஓகே, சீக்கிரம் தரங்கடா லிஃப்ட்டை. எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது லிஃப்டில். ஓகே, லிஃப்ட் திறந்துச்சு மக்களே. பாருங்க, ஸ்டார்டிங் போகும்போதே க்ரௌன் சைல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரிசப்ஷன் நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் கம்ப்யூட்டரை வந்து டேர்ன் ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளும் டேர்ன் ஆன் பண்ணியாச்சு. இப்போதான் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் பிடிச்சி. பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? பாஸ்வேர்டு சிவாஜி வாயில ஜிலேபி. எது ஜிவாஜி வாயில ஜிலேபி? எனக்கு சிவாஜியும் ஜிலேபியும் பிடிக்கும். என்னன்ற சாவோடே கோபால். அதுக்கு மம்முடி வாயில மஸ்கோ தல்வான்னு வச்சிருக்கலாம். ஓகே, ஓகே, பாஸ்வேர்டோட இன்ட் வந்து இங்கே எங்கன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கரெக்டாக இந்த ரிசப்ஷனை சர்ச் பண்ணுவோம். ஓகே, இங்கே இல்லை. ஓகே, இங்கே எங்கேயும் இல்லை. இங்கே எங்கன்னா கூட பேப்பர் மாதிரி எழுதி வச்சிருந்தாலும் வச்சுருப்பாங்க. ஓகே, இது என்னடா கேமராவா? டோர் வந்து உள்ள ஒரே பிளாக்காக இருக்கு, என்னன்னு சரியா தெரியல. ஓகே, இங்கே ஒரு இயர் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌன் சைல்டு வந்து என்னைக்கு ஓப்பன் பண்ணுற இயரு. ஓகே, இதை நம்ம போட்டு பார்க்கலாம். 1895. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. நல்ல வேலை, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இமெயில் இங்கே தான் இருக்கு. ஓகே, இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டேன்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ இதை கான்ட்ராக்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சரி, எதனா காலர் ஆயிடுச்சா? ஓகே, கான்ட்ராக்ட் வந்துச்சு. இப்போ இதில் வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சைனுக்கு வந்து பென்னு. ஓகே, இதான் ஏதோ பென் பாக்ஸ் மாதிரி இருக்கு. என்னடா அந்த காலத்து பெண்ணெல்லாம் வச்சுருக்கீங்க? ஓகே, பென்னில் ஒரு சைனை போட்டுருவோம். இதுக்கு நான் சைன் போடாமலே இருந்திருக்கலாம், ஏதோ இங்க ஊற்றுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்போம். ஓகே, எங்கே இருக்கு கேர் ஆட்னா என்னதுன்னே தெரியலையே. கேர் ஆட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் கேர் ஆட்ஸ் போல. ஓகே, இங்கே வச்சிருவோம். என்னடா மூடிக்குச்சு, மேலே எடுத்துகிட்டு போகுது. ஓகே, நம்ம வந்திருக்கு. ஓகே, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளை இப்போ கிளாக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளாக்இன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இங்கேயும் நீ தான் இருக்க? எங்கே போனாலும் நீயே இருக்கியடா. வேற எதனா வேலை தருவான்னு பார்த்தா உன்னையே பார்த்துக்கிற வேலை தராங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைய சிரிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இவனை கூட்டிகிட்டு போய் இதில் உட்கார வைப்போம். சிரிப்பான்னு நினைக்கிறேன். டேய், அப்படிக்கா போய் ஓட்டுறா, என்னையே முட்டுறானே. என்னடா என்னையே துரத்துற? அப்படிக்கா போய் ஓட்டான்டா, எங்கேயே துரத்துறான் மக்களே. ஓகே, இது சரிப்பட்டு வராது. இவனை இதுலேருந்து தூக்கிடுவோம். ஏன்னா நம்மளை முட்டி கீழே தள்ளனாலும் தள்ளிடுவான். ஓகே, இவனை தூக்கியாச்சு. இப்போ போய் இந்த ட்ராம்பலினில் போடுவோம். ஓகே, ட்ராம்பலினில் இதில் போடுவோம். போட்டு லைனாக அப்படியே அடுக்கி வைப்போம். எங்கே விளாட்றானோ அங்கே இன்னொரு ட்ராம்பலின் வைப்போம். ஓகே, இந்த இடத்துல தான் விழுந்திருக்கான். இங்கே ஒன்று வச்சிரு.
இப்ப இவனை தூக்கி போட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே போட்டாச்சு. இப்போ கரெக்டா அந்த இன்னொரு ட்ராம்பலின்ல விழுந்துனோம். ஓடு விழுந்துட்டான். எங்கேயோ போய் விழுந்துட்டானே. ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பாட்டில் ஃபீட் த பேபின்னு கொடுத்துருக்காங்க. பாட்டில் இங்க எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்னடா மூளைக்கு கேமரா வச்சிருக்கீங்க. நம்ம என்னென்ன செய்யறோன்றத வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இது மேலே ஏற முடியுதா? என்னடா ஏற முடியல. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இதுக்கு மேலே ரிவர்ஸ்லேயே ஏறுவோம். ஓகே இங்கே எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே இங்கே தான் கிச்சன் இருக்கு. ஓகே பாட்டில் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான் இருக்கு. ஓகே இது திறந்து பாட்டில் எடுத்து கீழே அந்த பேபி கொடுப்போம். ஓகே நம்ம எதுக்கு படிக்கட்டில் தான் போய்கிட்டே அப்படியே சறுக்கிட்டே போயிடுவோம். ஓகே ஓகே மேலே தான் அச்சீவ்மெண்ட் கண்டில் அன்லாக் ஆயிருக்கு. ஓகே இதை எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுப்போம். எங்க இருப்பான் இப்போ? அவன் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் மறைஞ்சு போனான். இப்போ நம்ம போட்ட இடத்துல தான் இருப்பான். ஓகே இந்த இடத்துல இருக்கான். இவனுக்கு கூட்டிட்டு போய் பால் கொடுப்போம். ஓகே பால் இங்கே தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம் அதோ இங்கே தான் இருக்கு. ஓகே இதை எடுத்து இவனுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஓகே இப்போ பாருங்க பாலை குடிச்சவொடனே பையன் வேலையை காமிச்சிடுவோம். அதான் நான் வேலையை காமிச்சிட்டானே. ஏன்டா எத்தனை ஆக்டிவ் இல்லைன்னா மட்டும் நீ மட்டும் எப்படா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க? ஓகே இவனை போய் சேஞ்சிங் டேபிளுக்கு கூப்பிட்டு போவோம். ஓகே பரவாயில்லைங்க. நாப்கினுக்கு பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒன்லி ஒன்று தான் இருக்கும். ஓகே இப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இவங்க ஏதோ புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. ஏதோ எவால்யூஷன் பண்ணணும்னு. ஓகே இங்கே தான் வைக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் எவால்யூஷன் போல. ஓகே எவால்யூஷன்னா என்னதுன்னு வேறு தெரியல. இது வேற டேஞ்சர்னு வேற போட்டிருக்கே. சரி ஓகே பார்த்துப்போம். இதை பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியும் நம்மளால. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இது கரெக்டாக நம்ம சிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே 1 அப்புறம் எல்லோ அப்புறம் ரெட். ஓகே கரெக்டாக பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க உள்ள? என்னடா நெருப்புலாம் வைக்கிறீங்க உள்ள? ஆஹா இவன் என்ன உள்ள உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான்? ஏண்டா எப்படா உள்ள உட்காந்து சிரிக்க முடியுது உன்னால? நெருப்பு வச்சா உட்காந்து சிரிக்கான் ஜாலியா. ஆமா இவன் குட்டிச்சாத்தான் தானே. ஓகே இப்ப மறுபடியும் ஓகே ரெட் அப்புறம் ப்ளூ அப்புறம் மறுபடியும் ரெட் அப்புறம் ப்ளூ அப்புறம் மறுபடியும் கிரீன். ஓகே கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. ஆஹா கரண்ட் ஷாக்லாம் தரானுங்களே. எப்பா பயங்கரமா இருக்கேன் இந்த எவால்யூஷன். ஓகே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே வெளில வந்துட்டான். இப்போ இவனை எடுப்போம். என்னடா மறுபடியும் உள்ள கூப்பிட்டு போயிட்டீங்க? என்னடா இடம் அதிருது. குட்டிச்சாத்தனா மாதிரி வருவானா? நம்ம எதுக்கோ கொஞ்சம் பின்னாடியே நிற்போம். திறந்துடுச்சு. என்னடா உள்ள ஆளை காணோம். தூங்க வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. தூங்க வைக்கிறதுக்கு அந்த எவால்யூஷனு. ஏண்டா பெட்டில் போட்டு ஸ்டோரி படிச்சாலே தூங்கிடுவான். இதுக்கோசம் நெருப்பு கரண்ட் ஷாக்லாம் வச்சு அனுப்புறீங்க. ஏதோ ஒன்று. ஓகே இப்போ நம்ம இவனை தூக்கிட்டு போய் இந்த ஆடு வேற அப்போ வந்து தொல்லை பண்ணுது. ஓகே பெட்டில் போட்டுருவோம். ஓகே இப்போ நம்மள என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே சறுக்கிக்கிட்டே போயிடுவோம். ஓகே இப்போ நம்ம போய் செக் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்டிக்கர் வேறு தருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே என்ன ஸ்டிக்கர் அதுன்னு தெரில. ஓகே அந்த ஸ்டிக்கரை அங்கே தான் ஒட்டணும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரீ மாதிரி ஒன்று இருக்குல்ல அதில் தான் ஒட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே இதை எடுத்துகிட்டு போய் இந்த ட்ரீயில் ஓட்டுவோம். இது எதுக்குன்னு வேறு தெரியல. சும்மா தராங்க நம்மள ஓட்டுவோம். இப்போ கோ ஹோம்னு போட்டிருக்காங்க. ஓகே இப்படி போனோம்னா நம்ம ஹோமுக்கு போயிடுவோம். ஓகே நெக்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே மறுபடியும் கிளாக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே கிளாக் இன் பண்ணிடுவோம். ஓகே எங்க இருக்கான் இந்த குட்டிச்சாத்தான்? ஆளையே காணோம். என்னடா எங்கடா இருக்க? ஆளையே காணோமே. எங்க போனான்னு வேற தெரியலையே. ஒருவேளை மேல பெட்லயே தூங்கிட்டு இருக்கானா? இந்த ஆடு வேற அப்பப்பா வந்து தொல்லா பண்ணிட்டு இருக்கு. சரி ஓகே பெட்டில் இருக்கானான்னு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க கிச்சன்ல இல்ல. ஓகே இப்போ பெட்டில் போய் பார்ப்போம். பெட்லயும் இல்லையா? அப்ப எங்கடா போனேன்?
சரி இப்ப நம்ம சரிக்கிட்டே கீழே போய் கீழே தேடுவோம் ஒரு ஒரு ரூமா. ஓகே கீழே வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சேஞ்சிங் ரூமாண்ட பார்த்துருவோம். ஓகே சேஞ்சிங் ரூம்ல இல்லை, வேற எங்கடா போயிருப்ப? ஆஹா இவன் வேற எங்க போனான்னு தெரியல. புது விலங்கு எதனா கூட்டிட்டு வர போறானா? எங்க போயிருப்பான்னு தெரியல. ஒரு வெளியில இருக்கானோ, லிஃப்ட் அந்த மாதிரி இடத்துல நிக்கிறானோ. ஓகே இங்கேயும் இல்லை, எதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை. எங்க தான்டா போனேன்? ஒரு இது உள்ள ஒரு ரூம் இருக்கு, இது உள்ள இருப்பானோ? இது லாக்ல இருக்கு. ஓகே எங்க போனோன்னே தெரியலையே, எங்கடா போனேன்? இந்த இடம், இந்த இடமும் லாக்ல இருக்கு. இது திறக்க மாட்டேங்குது. அது உள்ளேயும் இல்லை, அவன் பார்த்தாச்சு. எத்தனை வாட்டி அமுங்கினாலும் திறக்க மாட்டேங்குது. இந்த சிசிடிவில வேற இவனுங்க பார்த்துட்டே இருக்கானுங்க, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஓகே இங்க எங்கேயும் இல்லை. எங்கடா போனேன்? மறுபடியும் சேஞ்சிங் ரூம்ல போய் பார்ப்போம், நல்லா பார்ப்போம் ஒரு ஒரு மூலையும். எங்கேயுமே இல்லையே, எங்கடா தான் போயிருப்பேன்? ஓகே ஒருவேளை இந்த நாட்டி ரூம்னு ஒன்று இருக்கு, இதுக்குள்ள இருப்பானோ? ஆஹா என்னடா ஒரு மார்க்கமா உட்காந்துருக்க, அந்த ஒயின்ஸ் எல்லாம் வேற இருக்கு. ஒருவேளை ஈவில் ஃபார்ம்ல இருப்பானோ? என்ன சோகமா இருக்கான்? என்னடா சோகமா இருக்க? நான் கூட ஈவில் ஃபார்ம்ல இருப்பான்னு நினைச்சேன். ஓகே இவனை கூட்டிட்டு போய் இங்க உட்கார வச்சு கதை புக்கு படிப்போம். ஓகே உட்கார வச்சாச்சு. இப்ப நம்மளும் போய் உட்காருவோம், உட்காந்து கதை புக் படிப்போம். ஓகே இது என்னடா ரோல் ஆகுது சும்மா தொட்டாலே? ஓகே திரும்ப ரோல் பண்ணி இங்க வச்சிருவோம். ஓகே இப்போ உட்காருவோம். ஓகே ஆட என்னடா மறைஞ்சிட்டான், இவனுக்கு இதே வேலையா போச்சு. அங்க என்ன பண்றான்? டேய் இங்க என்னடா கோபமா என்னமோ தட்டிட்டு இருக்க? என்ன பயங்கர கோபமா இருக்கான், இவனை கூட்டிட்டு போவோம். மறுபடியும் மறைஞ்சிட்டான்டா. என்ன இவ்வளவு கோபமா அந்த பக்கம் தட்டிட்டு இருக்கான்? அந்த பக்கம் யாரா இருக்காங்க? சரி இதை திறப்போம். டேய் இற போதுடா. ஐயோ மாட்டிக்கிட்டானே. ஆஹா இப்ப எதனா பண்ணி திறக்கணும். ஓகே திறந்துரு ஒன்னும் ஆயிருக்க கூடாது. நான் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஐயோ ஐயோ மூட்டிட்டான்டா. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான், பயங்கரமான ஆளா இருக்கான்பா. கார்ல எல்லாம் வந்து முட்டுறான். ஆஹா சும்மா டேய். கம்மினே அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இங்க ஒரு ஆயில் இருக்கு, இதை எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். எடுக்க முடியுது. இதை அவன் வர வழியில ஊத்தினோம்னா கண்டிப்பா அவன் கீழே வந்துடுவான். கீழே கூட ஊத்த முடியுது. இப்போ அவன் கரெக்டா வர வழியை பார்த்துப்போம். இந்த இடத்துலதான் வந்துட்டு நான் வரேன். ஓகே இங்க ஊத்துவோம். ஐயோ நான் மறந்துடுச்சு, மறுபடியும் ஊத்துவோம். போடு ஊந்துட்டான் கீழே. இவனை தூக்கிட்டு போவோம். இப்ப என்ன தூக்கிட்டு போய் எவாலுவேஷன் பண்ண சொல்றாங்க. டேய் ஒன்னும் ஃபுட்டே கொடுக்கலையடா நானு, அதுக்குள்ளே எவாலுவேஷன் பண்ண சொல்றீங்க? ஆஹா என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்க, பொம்மை இப்படி சதுரி கிடக்குது. ஓகே எவாலுவேஷன் பண்ணுவோம். இந்த லிவரை பிடிச்சி இழுப்போம். உள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் ரெட்டு, அப்புறம் கிரீனு. ஓகே எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன், நெருப்பை காமிச்சிட்டு இருக்காங்க சிரிக்கிறான். ஓகே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சுத்துறான் உள்ள. முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து கரெக்டா சிங்க் பண்ணுவோம். ஓகே ப்ளூ, ரெண்டு ப்ளூ, ரெண்டு கிரீன், ஒரு ரெட்டு. ஓகே 1 2. ஓகே மறுபடியும் ஒரு கிரீன், ரெண்டு கிரீன். ஓகே அப்புறம் ஒரு ரெட்டு. ஓகே கரெக்டா சிங்க் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க, இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். அப்புறம் தூங்க வச்சு கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஓகே வந்துட்டான். இப்போ மறுபடியும் உள்ள தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே கதவு திறக்க போகுது. கதவு திறந்துருச்சு. ஓகே இப்போ எப்படியே தூங்கி வருவான். என்னடா பொட்டலம் கட்டிட்டீங்க? ஆஹா சிரிப்பா இருக்கானே இதுல பார்க்க. பொட்டலம் கட்டிட்டாங்க இவனை வந்து அந்த ஏதோ லேபிள் ஒன்று ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஆர்டர் லேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அது நம்ம எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர்ல தான் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஓகே கம்ப்யூட்டருக்கு போவோம். யூ காட் மெயில்னு காமிக்குது, எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 18 அப்புறம் 94 95. ஓகே மெயிலை தொடுவோம். ஓகே சைல்டு டிஸ்பேட்ச் இதுதான். ஓகே இது தொடுவோம். ரெக்வஸ்ட் லேபிள் போட்டிருக்கு. ஓகே என்ன போட்டிருக்கு, ப்ளீஸ் என்ஷூர் குவாலிட்டி. ஓகே நம்ம இப்போ ரெக்வஸ்ட் லேபிள் கொடுத்துருவோம். அது கொடுத்தா தான் வரும் லேபிள். அப்புறம் லேபிளை ஒட்டி ஒன்று நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஓகே ஒன்று தூக்கிட்டு போவோம் லேபிள் ஓட்டுற இடத்தாண்டி. ஓகே இங்கே போட்டுட்டு அந்த லேபிள் மிஷினை எடுப்போம். கீழே விட்டானே, சரி பரவாயில்ல. ஓகே லேபிளை ஒட்டியாச்சு, மிஷினை கீழே போட்டு இவனை தூக்கி இந்த கேரை ஆச்சுலேயே வைப்போம். ஓகே என்னடா மேலே தூக்கிட்டு போயிட்டீங்க, அவ்வளோதான் போல, இதுக்கு மேலே இவன் தொல்லை நமக்கு இல்லை. ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்டா நானாக இதெல்லாம் கொட்டினேன், என்ன போய் க்ளீன் பண்ண சொல்கிறீங்க? ஓகே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. க்ளீன் பண்ணுறதுக்கு எதனா பொருள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தொடப்போம் அந்த மாதிரி. ஓகே இதுக்குள்ளே போய் பார்ப்போம், எதனா கண்டிப்பாக இருக்கும். வேக்யூம் கிளீனர் தானே அது, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே கிட்ட போய் பார்ப்போம். ஆமாம் வேக்யூம் கிளீனர் தான், இதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணுவோம். செம்மையாக இருக்குது இந்த வேக்யூம் கிளீனரு. சும்மா ஆன் பண்ணிட்டா போதும், கிட்ட போனாலே அதுவே உறிஞ்சிடுது. ஓகே எவ்வளோ பொம்மை, எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, எப்படியா நம்ம க்ளீன் பண்ணி முடிக்க போகிறோம். இன்னும் அந்த பொம்மை வரமாட்டேங்குது, ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெடிச்சிட போகுது, ஒரு சுத்தம் பண்ணதான் மறுபடியும் காணாமல் போயிடும். ஓகே இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ரீஃபில் பண்ணிட்டு வருவோம். ஐ மீன் அந்த குப்பையெல்லாம் கொட்டிட்டு வருவோம். ஓகே குப்பையெல்லாம் கொட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க இங்கே, ரிப்போர்ட் டு கேர் ஆச்சுன்னு, சரி ரிப்போர்ட் டு ரிசப்ஷன் போட்டிருக்காங்க. ஓகே ரிப்போர்ட், கேர் ஆச்சில் தான் என்னமோ ஒன்று வந்திருக்கு மக்களே. ஓகே என்ன இது, ஏதோ ப்ளே ரெக்கார்டர்னு போட்டிருக்கு. ப்ளே த ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு ப்ளே பண்ணுவோம். மிஷின் எங்கே இருக்குன்னு தெரியலையா, இது இங்கே தான் இருக்குது. ஓகே ப்ளே பண்ணால் என்ன நடக்கும்னு வேறு தெரியலையே. என்னடா இடம் அதிருது. இன்னும் இங்கே ஏதோ பிளாக்காக புகையெல்லாம் வருது. நம்ம எதுக்கோ சேஃப்டிக்கு பின்னாடியே நினைப்போம். என்னது இதுன்னு வேறு தெரியலையே. ஓப்பன்லாம் ஆகுது, உள்ளேருந்து குட்டிச்சத்தான் வருவானோ. அவனை தான் பேக் பண்ணி நம்ம அமுச்சிட்டோமே, இதுக்கு மேலே எப்படி வருவான்? அப்போ உள்ளேருந்து என்ன வரும்? ஏதோ முட்டை மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது என்ன முட்டைன்னு வேறு தெரியலையே. இந்த சீடை வேற பிரிக்க சொல்லியிருக்காங்க. குட்டி சாத்தான், டேய் உன்னை இப்போதானடா நான் பேக் பண்ணி அனுப்பிச்சேன், அதுக்குள்ளே எப்படா வந்த? இப்போ இவனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. இவனை இப்போதானே நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சோம். ஒருவேளை இப்படிதான் பேக் பண்ணி அனுப்ப வந்துக்கிட்டே இருப்பானுங்களோ. முதல்ல அந்த மரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு அடுத்த பார்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வந்து லாக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே எடுத்து இங்கே சைடில் வச்சோம்னா இப்போ ஒரு ஸ்டிக்கர் வரும், அதை எடுத்துகிட்டு போய் இந்த மரத்தில் செட் பண்ணிடுவோம். ஓகே செட் பண்ணியாச்சு. ஓகே கோவம்னு சொல்லியிருக்காங்க, போவோம். என்ன ஃபோன் அடிக்குது. ஓகே அந்த ஃபோனை எடுத்து பேச சொல்லியிருக்காங்க. ஓகே எடுத்து பேசுவோம். எவன்டா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறது? ஓகே நம்ம பாஸ் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னா அவருக்கு ஒரு சிட்டர் வேணுமா, பேபி சிட்டர். நம்மள தான் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு மெயில் மூலமா. சரி ஓகே நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம ஒரு பேபி சிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நம்மளே யாருன்னா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களோ. ஆமாம் இப்போ நம்ம ஒரு குழந்தைய வேறு பேக் பண்ணி அனுப்பிச்சோம்ல, அது கூட ஒருவேளை நமக்கு நாமளே அனுப்பிச்சிக்கிறோமோ என்னன்னு ஒன்றுமே புரியலையே. எனக்கு வந்து கடைசி பாட்டில் தான் தெரியும். இப்போ ஒரு பேபி சிட்டரை அசைன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே அமிச்சாச்சு. இப்போ கோ ஹோம்னு போட்டிருக்காங்க, வீட்டுக்கு போவோம். ஓகே லிஃப்ட் பட்டன் அமுக்குவோம். சீக்கிரம் தரங்கடா லிஃப்ட்டை. ஓகே லிஃப்ட்டை திறந்துட்டாங்க. இந்த ஆடு தொல்லை வேற அப்பப்போ தாங்க முடியல. ஓகே
பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, அவ்வளோதான். இந்த பார்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அடுத்தடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக பாருங்க. ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகு கேமிங். அவ்வளோதான்.